கரூரில் நடந்த கோர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 39 உடல்களையும் தற்போது முதல்வர் அவர்கள் நேரில் பார்த்து அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் கூற வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். சென்னையிலிருந்து புறப்பட்ட முதல்வர் திருச்சி விமான நிலையம் வந்து திருச்சியிலிருந்து கரூர் வந்து தற்போது இந்த கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்திக்க இருக்கிறார். தற்போது நேரடியாக உயிரிழந்தவர்களினுடைய சடலங்களை பார்ப்பதற்காகவும் அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. அந்த வகையில் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அவர் சந்தித்து ஆறுதல் கூறி வரும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் உயிரிழந்தவர்கள் என்ன உறவு முறை வேண்டும், எப்படி இந்த கூட்டத்திற்கு சென்றார்கள் என்பது தொடர்பான சில கேள்விகளையும் எழுப்பக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் முதலமைச்சர் நேரில் சந்திக்க இருக்கிறார். பலர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் தற்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களையும் முதலமைச்சர் நேரில் சந்திக்க இருக்கிறார். இதுவரை அடையாளம் காணப்பட்டவர்களது உடல்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை தற்போது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய பிறகாக உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன. அந்த உடல்களை அவர்கள் எடுத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 11 பேர் வரைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்திக்க இருக்கிறார். தற்போது உயிரிழந்தவர்களுடைய உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் அங்கு
அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் பேசி வருகிறார். அடுத்ததாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் நேரில் முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். முன்னதாக கரூர் வருவதற்கு முன்னதாக தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அந்த ஆலோசனை என்பது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில்தான் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கான நிவாரண உதவிகள் என்பது அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் என்பதும் அமைக்கப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு பின்னதாக காலை கரூருக்கு வருவதாக இருந்த திட்டத்தை மாற்றி நள்ளிரவே சென்னையிலிருந்து கிளம்பி தனி விமானம் மூலமாக திருச்சி வந்த முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வந்தடைந்து தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதே நேரத்தில் அவர்களின் உறவினர்களையும் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்த காட்சிகளை பார்த்தோம். தற்போது மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய காயமடைந்தவர்களையும் முதலமைச்சர் நேரில் சந்திக்க இருக்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தற்போது அடையாளம் காணப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அந்த உடல்களை அவர்கள் எடுத்துச் செல்வதற்கான ஆம்புலன்ஸ்களும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் என மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கோர சம்பவம் மிக பெருந்துயராக மாறி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அடையாளம் காணப்பட்டவர்களின் உடல்கள் தற்போது அங்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதே நேரத்தில் அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய காயமடைந்தவர்கள், இந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களையும் முதலமைச்சர் நேரில் சந்திக்க இருக்கிறார். தற்போது கரூர் அரசு மருத்துவமனை பகுதிக்கு முதலமைச்சர் வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெற்று வருபவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அவர்களில் 11 பேர் வரை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களை முதலமைச்சர் நேரில் சந்திப்பதற்காக தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் அங்கு உடன் இருக்கிறார்கள். மிக பெருந்துயராக கோர சம்பவமாக இந்த நிகழ்வு மாறி இருக்கிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயது முதிர்ந்தவர்கள் என 39 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள், ஏற்பாடுகள் குறித்தும் விசாரணை குறித்தும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். முன்னதாக இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்களுக்கு அவர் ஆறுதல் தெரிவித்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதலமைச்சர் அங்கு நேரில் சந்தித்து அவர்களிடம் பேசக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற ஒரு கோரச் சம்பவம் பெரும் துயராக மாறியிருக்கிறது. இந்த பெரும் துயரில் 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அமராவதி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலும் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில்
தற்போது கரூர் வந்தடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதே நேரத்தில் தற்போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நேரில் சந்தித்து பேசி வருகிறார் முதலமைச்சர். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிலும் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை சந்தித்து முதலமைச்சர் பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட